வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, ரொம்பவே ஆழமான ஒரு படைப்பை பத்தி தான் அலச போறோம். ஒரு சாதாரண மனுஷனோட தனிப்பட்ட வழியில ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த அரசியல் சிஸ்டமும் எப்படி வீழ்ச்சி அடையுது அப்படிங்கறத காட்டுற ஒரு பதிவு இது. இத அதிகாரமற்றவனின் எதிரொலியும் காகித சிம்மாசனமும் அப்படின்னு நாம சுருக்கமா சொல்லலாம். ஒரு தனி மனிதனோட வழி எப்படி சமூகத்தோட பெருங்கோபமா மாறுது. சரி வாங்க, நேரடியா இந்த விஷயத்துக்குள்ளேயே நாம போயிடலாம். இந்த வரியை கொஞ்சம் கவனியுங்க. இல்லை என்றவன் அதிகாரமற்ற மேசையில் தனிமையில் கிடக்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தொடக்கம் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அங்க சுற்றிலும் கேமராக்கள், எத்தனையோ மனிதர்கள். ஆனா அந்த படைப்பாளியோட குரல் மட்டும் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மேசைக்கு முன்னாடி உறைந்து போய் கிடக்குது. தனக்கு எந்த அதிகாரமும் இல்ல, தான் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற அந்த தனிமை ஒரு மனிதனை எப்படி சிதைக்கும் அப்படிங்கறத இந்த ஒற்றை வரி மிக தத்ரூபமா நம்ம கண்முன் நிறுத்துது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எந்த அதிகாரமும் இல்லாத ஒருத்தரோட இந்த அமைதியான போராட்டம் எப்படி மேலிடத்துல இருக்கிற அந்த பெரிய காகித சிம்மாசனத்தை உழுக்கிற அளவுக்கு எதிரொலிக்கும்? கீழ்மட்டத்துல நடக்கிற இந்த தனிமனித அவலம் எப்படி மேல்மட்டத்துல இருக்கிற அரசியல் மாயைகளோட தொடர்பு பட்டு இருக்கு? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தர்க்க ரீதியா தேடப் போறோம். பகுதி 1. தனிமைப்படுத்தப்பட்ட தனிமனிதன். அந்த மேசையில உட்கார்ந்திருப்பவரோட வழிய முழுசா புரிஞ்சுக்க நாம இந்த 3 விஷயங்களை கவனிச்சாகணும். 1, அவரோட மாற்றுத்திறன். உடல் ரீதியான ஒரு குறைபாடு சமூகத்துல எப்படிப்பட்ட பார்வையை உருவாக்குது அப்படிங்கறத அவர் நேருக்கு நேரா எதிர்கொள்றாரு. 2வது, குடும்பத்தோட மௌனம். அவர் உதவி செய்ய நினைச்சாலும் அவரை சுற்றியுள்ள உலகம் ஒரு கனத்த மௌனத்தை தான் பதிலா கொடுக்குது. 3வது, தன் இருப்பிற்கான அர்த்தத்தை தேடும் அந்த வலிமிகுந்த பயணம். ஏமாற்றமும் தனிமையும் தான் இங்க அவரோட முதல் போர்க்களமா இருக்கு. அடுத்து பகுதி 2, உள்ளுணர்வின் வேர்கள். இங்க படைப்பாளி சொல்றாரு பாருங்க, இரும்பு இதய மதில் வார்த்தையாம் தன்னம்பிக்கையே வேறாகும். வெளியிலிருந்து எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவர் தன்னோட மனச ஒரு இரும்பு மாதிரி மாத்திக்கிறாரு. அந்த இரும்புக்குள்ள தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தான் ஆணி வேற ஆழமா இறங்குது. வெளியிலிருந்து எந்த ஆதரவும் இல்லாதப்போ தனக்குள்ளேயே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒருத்தர் விதைக்கிற அந்த தருணம் உண்மையிலேயே அபாரம் இல்லையா? அந்த தனிமனிதன் எப்படி ஒரு மாபெரும் விருட்சமா வளர்றார் அப்படிங்கிறத ஒரு லாஜிக்கலான வரிசையில பார்ப்போம். 1, தன்னம்பிக்கை தான் ஆணிவேரா மாறுது. 2, தாய் தேசம் தந்த பகுத்தறிவும் தேடலும் ஒரு நெருக்குச் சுடரா வெடிக்குது. 3, மொழி. இந்த மொழி தான் மற்றவர்களோட வெற்றிக்கு ஒரு பாலமா அமையுது. தன் மன நிம்மதியே ஒரு சுடரா மாற்றி பொய்களை உடைத்தெறியும் ஒரு ஆற்றல் மிக்க மனிதனா அவர் உருவெடுக்கிறத இது மிக அழகா காட்டுது. பகுதி 3. கட்டமைப்பு ரீதியான சுரண்டல். இப்போ நம்ம சுத்தி நடக்கிற மாற்றங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நகரங்கள் பெருசாகுது, கிராமங்கள் சுருங்குது, ரோட்டோரமா குப்பைகள் சேருது, நம்ம பாரம்பரியமெல்லாம் அங்கேயே காணாம போகுது. டிராஃபிக் அதிகமாகி நம்மளோட நேரமெல்லாம் ரோட்லயே கழியுது. இன்னொரு பக்கம் எண்ணெய் வளத்துக்காக உலக அளவிலேயே ஒரு போட்டியும் போரும் நடக்குது. இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிற விஷயங்கள் இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய அமைப்பு ரீதியான வீழ்ச்சியோட மறுக்க முடியாத சாட்சிகள் தான் இவையெல்லாம். இதுக்கு தான் ஆதிக்கத்தின் உறைவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அதாவது இயற்கை வளங்களை சுரண்டுற கைகள் தான் இந்த ஆதிக்கத்தோட உறைவிடம். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏழ்மை அப்படிங்கிறது ஏதோ தானா வர்றதில்ல. அது மக்களை அடக்கி வைக்க அதிகார வர்க்கம் திட்டமிட்டு உருவாக்கும் ஒரு ஆயுதம். இது ரொம்பவே ஆழமான ஆனா மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை எடுத்த கட்டமான பகுதி 4. அரசியல் மாயை. நம்ம சமூகத்தோட நிதர்சனமான உண்மை இப்போ உங்க கண் முன்னாடி இருக்கு. ஒரு பக்கம் வேலையே இல்லாத ஒரு சாமானியன் பணவீக்கத்தை பத்தியும் நாளைக்கு என்ன சாப்பிட்றதுன்னு கவலையோட பேசிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சாதி, மதம், பணம் இத கையில எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சாமானியனோட உண்மையான பிரச்சனைக்கும் இந்த அரசியல்வாதிகள் காட்டுற மாயைக்கும் உள்ள அந்த நியாயமற்ற வித்தியாசத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த இடத்துல தான் பனையூர் நிழல் அரசன் அப்படிங்கிற ஒரு மெட்டஃபரை படைப்பாளி கொண்டு வராரு. இது யாரோ ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியை குறிக்கிற சொல் கிடையாதுங்க. இது ஒரு குறியீடு. பகல் நேரத்துல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அதிகார ஆசை இருக்கிறவங்கள தன் பக்கம் இழுத்து அவங்கள அடிமையாக்குற ஒரு ஏமாற்றுத்தன்மை கொண்ட அரசியல் பிம்பம் தான் இந்த நிழல் அரசன். சரி, இந்த நிழல் அரசனோட வலையில சிக்கனவங்களோட நிலைமை என்ன? அதுக்குத்தான் நாற்காலி அடிமை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. நேத்து தான் ஒருத்தர் பதவிக்கு வந்திருப்பாரு. ஆனா அந்த பதவி, அந்த நாற்காலிக்காக தான் சொல்ல நினைச்ச உண்மையை கூட முழுசா சொல்ல முடியாம தான் அடையாளத்தையே அடகு வச்சுட்டு ஒரு அடிமையா மாறிடுறாரு அப்படிங்கிற அவலத்தை இது குறிக்குது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, வாக்காளரின் ஏமாற்றம். இந்த வரிய பாருங்களேன். வாக்கு போட்டு பின் மாற்றம் என்று பித்தனாய் அலைந்த கோமாளி. நாம எல்லாரும் ஓட்டு போடும்போது இந்த முறையாவது ஒரு மாற்றம் வராதான்னு ரொம்ப ஆசையா நம்பிக்கையா தான் போறோம். ஆனா கடைசியில இந்த சிஸ்டம் நம்மளை ஏமாத்துனதுக்கு அப்புறம் நாம ஒரு கோமாளி மாதிரி, ஒரு பித்தன் மாதிரி நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த துயரத்தை இது சத்தமா சொல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான குறியீடு, இலையை கசக்கிய துரோகி.
இங்க இலை அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியையும் குறிக்கலைங்க. அது இயற்கை, நம்பிக்கை அல்லது தஞ்சம் கொடுத்த ஒரு கருவியை குறிக்கிற பொதுவான வார்த்தை. ஓட்டு கேட்கிற வரைக்கும் பணிவா இருந்துட்டு அதிகாரம், பணம் எல்லாம் கிடைச்ச உடனே தன்னை நம்பின மக்களையே நசுக்கி வீசுற அந்த சுற்றற்ற அரசியல் துரோகத்தை தான் இது சுட்டிக்காட்டுது. இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கறப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி நிக்குது. ஓட்டு போடுற நாம ஒரு நிழல் அரசனோட பார்வையில வெறும் கோமாளி ஆக்கப்படுறோம் அப்படின்னா உண்மையான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? அந்த அதிகாரமற்ற மேசையில தனிமையில போராடுற சாமானியன் கிட்டயா, இல்ல பகல் வேஷம் போடுற அந்த காகித சிம்மாசனத்துக்கிட்டயா? இந்த ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறேன். கண்டிப்பா இது உங்களுக்குள்ள நிறைய தேடல்களை உருவாக்கும்னு நம்புறேன். இது குறித்தான உங்க சிந்தனைகளை தொடர்ந்து முன்னெடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.